சார். உங்க கூட ஒர்க் பண்ணதில நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நெனச்ச ஒரு கொஸ்டின். மியூசிக் டைரக்டர் ஆவறதுக்கான எல்லா டேலண்ட் அண்ட் நாலேட்ஜ் எல்லாமே இருக்கு உங்ககிட்ட. பட் ஸ்டில் மியூசிக் டைரக்ஷன் செப்பரேட்டா நீங்க பண்ணதில்ல. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? நல்ல சிக்கலான கேள்வி கேட்டீங்க. சினிமாவை ரசிக்க, விமர்சிக்க தெரிந்தவனெல்லாம் சினிமா எடுத்து விட முடியுமா? சிவாஜி இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் நல்லா நடிக்கலை, அது எவன் வேணால் சொல்லிடலாம். எங்கே எப்படி நடிக்க வேண்டும் நடித்து காட்டு என்று சொன்னால் திக்குமுக்காடி போவார்கள் அல்லவா? அந்த மாதிரி என் குறுகிய இசை அறிவில் நான் இசையை விமர்சிக்கும் அந்த பிசகை செய்திருக்கிறேன் தவிர, அந்த பிசகு செய்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் பிசகு செய்தால் என்ன என்று இசை அமைப்பதையும் நான் எடுத்து கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் வேட்டு வைத்துக் கொள்ளும் வேலை அல்ல, இசைக்கே வேட்டு வைக்கும் வேலை. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஃபிலாசபிஸ் பத்தி பேசும்போது, அதில நீங்க திருக்குரான் அண்ட் ஹதீஸ் படிச்சிருக்கீங்கங்கிறது தெரியுது. எந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க படிக்க நேர்ந்தது? வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு ஆழங்களில் மூழ்கும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதற்கான எல்லா நன்றியும் நான் சினிமாவுக்குத்தான் சொல்ல வேண்டும். இன்னொருவருக்கு, இன்னொரு நிறுவனத்திற்கு அல்லது இயக்கத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டரில் நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கிறித்துவ சரித்திரத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. ஒரு பகுத்தறிவோடு தான் அதை அணுகினேன் என்றாலும், அந்த கிறித்துவ சரித்திரத்தில் எனக்கு இருக்கும் ஈடுபாடு இன்றும் தொடர்கிறது. முகமது யூசுப் கான் என்ற மாபெரும் வீரரின் கதையை மருதநாயகம் என்ற பெயரில் சினிமாவாக எடுக்கும் முயற்சியில் நான் இறங்கிய பொழுது, அந்த மனிதருக்கு இஸ்லாத்தின் பாலும் குரான் மீது இருந்த ஒரு ஆர்வமும் என்னையும் அதில் ஆர்வம் கொள்ள செய்தது, ஆழச் செய்தது. ஆக என்னுடைய தேடல் சினிமாவின் மூலமாக என் தேடலும் அறிவும் வளர்ந்தது என்றால் அது மிகையாகாது. இன்னும் சொல்லப்போனால் இயேசுநாதராகட்டும் அல்லது கல்லாமேதை நபிகள் நாயகமாகட்டும், அதற்கும் முன் தோன்றிய புத்தர், அதற்கு முன்னால் இருந்த தீர்த்தங்கரர்கள், இவர்கள் எல்லோருமே அவர் காலத்து சீர்திருத்தவாதிகள். இன்னும் அவர்களுக்கு எதிரியின் பார்வையிலிருந்து பார்த்தோமே ஆனால் அந்த காலத்து பகுத்தறிவுவாதிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஆக எனக்கு யாரிடமும் பக்தி காட்ட விருப்பமில்லாத நான் மரியாதையும் அவர்களுக்கு தேவையான மதிப்பையும் அன்பையும் காட்ட தவறியதே இல்லை. அப்படி அன்பினாலும் மரியாதையினாலும் ஏற்பட்ட ஒரு தேடல், ஆய்வு, ஆழுதல் என்பதில் கிடைத்த அனுபவம் தான் இவை. இன்றும் நான் கிறிஸ்துவ சரித்திரம், முகமது நபிகளின் கதைகள் என்று படிக்கும் வாய்ப்பு, சரித்திர வாரியாக அவர்களை பற்றிய குறிப்பீடுகள், தீர்த்தங்கரர்களின் வரிசைகள், அவர்களின் வாழ்க்கை, இங்கே சமணர்களின் வாழ்க்கை, அவர்கள் நமக்கு பெற்றுத்தந்த இலக்கியங்கள், இவையெல்லாம் பற்றி படிக்கும் பொழுது நான் மேம்படுகிறேன், என் கலையும் மேம்படுகிறது. சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன், அதற்கான விளக்கங்களை எதிர்பார்க்கிறேன்.